மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்று நீங்கள் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லை இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்கள் பேரை படிச்சு இருங்க. உங்கள் பேரை தெளிவாக படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க பேருங்க. அவர் இல்லை, இருங்க, உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதியா தான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. அதுதான் சொல்றேன், நான் அதுதானே சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும்
ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி முன்னர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமா தலைவர்களே, நாங்கள் இன்னொன்று திரும்பி கேட்பது தான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக்கா அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில் விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதலமைச்சர் குறுக்கீட்டுக்கு பதில் அவ்வளவுதான். அனைவருக்கும் சேர்ந்து பதில் சொல்லி இல்ல, அதாவது குறுக்கீட்டுக்கு தான் பதில். இப்ப நீங்க பேசுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பதில் சொல்லுங்க. 2 சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒன்று, மற்றொன்று டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீரின்றி பயிர்கள் காய்ந்து அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்ற 2 தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி நான் ஏற்கனவே இதே அவையில் நம்ம கொண்டு வந்தோம். மேகதாது பிரச்சனையும் சொன்னோம். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் திருத்தத்தை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்ட போது சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லிவிடுகிறேன். தமிழக வெற்றி கழக ஆட்சி இடம்பெற்றிருக்கின்ற
அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதோட இதற்கு முந்தி இருந்த அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி அல்லது மற்ற அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய, டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்தில் இருந்த வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் குறித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பிவிட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பிவிட்டது, ஹாரங்கி அணை நிரம்பிவிட்டது, கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது, அதுக்காக போனாங்க. தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வைக்கப்பட்ட குடி தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காம புறக்கணிச்சாங்கன்னு சொல்ல வர, தப்பா சொல்ல. உறுப்பினர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நல்லெண்ணத்தோடு விவசாயிகளை பாதுகாக்கணும் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த அவமானம் தாங்கினால் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நீரை பெற்றுத்தரணும் சொல்லி நல்ல முயற்சி எடுத்தாரு. ஆமா, 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம், நாளை அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை இருங்க பேசிக்கிறேன், முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது.
அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமை அரசு மேகதாது அப்பீல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். முதலமைச்சரை குளிர்ப்பது அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்ட நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்கு. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல, அது ஏற்புடையதல்ல, அதை அனுமதிக்க முடியாது, மரபுகளை மீறிய செயல், இதை நிறுத்திக் கொள்வது நன்றி. வெளிய செய்திகள், சோஷியல் மீடியா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே ரைஸ் பண்ணுறது மிக தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். எங்களோட ஜிஓ என்ன சொல்லுது, கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதாவது வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை மேற்கோள் காட்டி நீங்கள் பேசலாம். எங்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்னு போட்டு இந்த மான்டிக் சிங் அலுலியா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் யார் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் எங்கள் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸ். அதை இந்த ஹவரில் இந்த ஹவுஸ் வழியாக அவங்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ. சோசியல் மீடியாவில் வர்றதை பற்றின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. நான் நீக்கிட்டேன். அது தொடர்பா பேசுவாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அது அவைக்குள் நான் நீக்கிட்டேன். அதை நீக்கிட்டாரு. இல்ல நான் சொன்னது ஒன்றுதான். அதை கோயிலிருந்து நீங்கள் நீக்கி விட்டீர்கள். சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியாவை எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். நோ அப்ஜெக்ஷன். அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்போ அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை ஏற்றா இதையும் ஏற்றுக்கங்க. நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. பேரவைத் அவர்களே, இப்போ இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பதில் நினச்சிங்கன்னா அது டைம் வளர்த்துக்கிட்டே போகும். அது ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் உங்களோட கன்க்ளூட் பண்ண முடியாது, மற்றவங்களும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசணுன்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு, அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுனா நீங்கள் இப்போ பேசிடுங்க. 3 டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எவ்வளோ ஆடிட்டிங் பண்ணிடுறாங்க எனக்கு தெரியாது, அதை நான் விசாரித்து தான் சொல்லணும். ஆனால் வந்த 60 நாட்களில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு அவர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார். பிஃபோர் த அசம்பிளி கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியாக இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் அசம்பிளி செஷனில் பார்ட்டி ஃபென்ற ஒரே வாரத்தில் எல்லாம் எழுந்து போனீங்க. இப்போ அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட இருக்குது. வெளிப்படையாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அதை நீங்கள் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேலே ஆகிடும். அதை முடிச்சுட்டு வந்து இப்போ பேசுங்க. இங்கே நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? எல்லாரும் நீ போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுப்பினர் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். அது இங்கே சத்தமே இல்லாமல் செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டில் எலெக்ஷனில் சத்தமே இல்லாமல் வந்தீங்களோ அதுபோல் சத்தமே இல்லாமல் சரண்டர் ஆகிடுறீங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்து கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழி தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அதை இங்க பதிவு பண்றோம். அப்புறம் மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு, சரண்டர் ஆயிட்டும் அமைதியா அப்படின்னு. இன்றைக்கு காலையிலிருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு, அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார், நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்ற கூப்பிட்டிருக்கார். அதுல ஒரு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய இல்ல நாங்க பேசிடுறோம். என்ன ஒரு தகவல்
என்ன ஒரு நான் கேட்கிறேன் என்ன ஒரு தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்துல திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க வந்து நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்கள் நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மற்ற அமைச்சர் தான் சொல்ற, முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக வந்து அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க தான் எங்களுக்கு வருத்தம். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது 2 வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. 2, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த 2 வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. 3வதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. கேட்டாங்க. இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து 3900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்போ சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. முழுமை அடைகின்ற தொகை அதில் கொடுக்கப்படவில்லை. சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க. அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார். இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். மாதிரி
நாங்க வந்து 50 வருஷம் இல்ல சார், நாங்க வந்து 50 வருஷம் ஆட்சியில் இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார், ரிலாக்ஸா இருங்க. நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? அவை முன்னவர் பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். தரேன், உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுவதற்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கிற நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்? அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அதை செய்யப்பட வேண்டும் என்று நிதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளரை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வந்து 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் வந்து 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்லை, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் அம்மா உணவகத்தை வந்து நான் அவர் அமைச்சராக இருக்கும் போதே நான் பேசியிருக்கேன், சரியா பண்ணல. அதே போல நாம அதிமுக அமைச்சர் அவர்கள் தவறான தகவலை 8 ஆண்டு காலம் இந்த துறையில அமைச்சராக இருந்தவர். நாங்கள் அதற்கு பிறகு அமைச்சராக வந்திருக்கிறோம். இன்று வரை அரசு தனி நிதி உதவி அம்மா உணவுக்கு தரப்படவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உண்மை மக்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சியில் அம்மாவுடைய உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கார். இது அதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி முடிங்க. பொதுவாக பேரளவில் இருந்தது மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்க கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும் ஒவ்வொரு மாநகராட்சியும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்க கணக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். அம்மா உணவகத்துக்கு என்று ஏன்னா 19 செலவு செய்யாமலாம் எழுத முடியாது கணக்கு. செலவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களிலே எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவு. எனவே அது சரியாக செயல்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். அவ்வளவுதானே தவிர நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அவர் உங்களுக்குள்ள கொடுக்க பேசிக்க வேணாம். உங்களுக்குள்ள மாண்புமிகு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஒரு திட்டத்தை புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் அந்த ஆட்சியாளர் வைக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வந்தவர்களது புதிதாக ஆட்சி அமைக்கின்றவர்கள் அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை. அதற்கு மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டிக்க அதே பெயர் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை வராது. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே குறிப்பிடுகிற போது அதே பெயரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற ஆட்சி காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பெயர்கள் பல மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மை. சில இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருந்தது வரலாற்றில் இல்லை. பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே யாரை கேட்டாலும் எங்கு கேட்டாலும் இன்னும் எங்களுக்கு பதில் வரவில்லை, மேலே இருந்து உத்தரவு வரவில்லை, மேலே இருந்து என்று சொல்கிறார்கள். அது மேலே என்பது அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சரா அல்லது மாண்புமிகு முதலமைச்சரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்க, நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க. வெளியே போயிட்டு வேணாலும் செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலிலே எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமாரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு
அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர் முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாணவ பருவத்திலே எல்லாரும் போல முதலமைச்சர் தான் இல்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜ்ல படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். சீக்கிரம் உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன், லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன். அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட்டுக்கு என்ன மானிய கோரிக்கை. இருங்க 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 இருங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இது சப்ஜெக்ட்டா சார்? ஆமா. இல்ல சப்ஜெக்ட் இருக்கு சார். நீங்க சீக்கிரம் முடிங்க, டைம் ஆச்சு. சீக்கிரம் முடிங்க. நடிகர் என்பதில் உங்களைப் போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. மட்டுமல்ல, மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா? நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். என்னங்க உடனே அண்ணா சீனியர், அப்புறம் நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னவர் அவர்கள் ஒரே நிமிஷம் பேசுகிறேன். ப்ளீஸ் நீங்க பேசலாம். பாயிண்ட் சொல்ல என்னன்னு பேசணும். இருங்க, நான் பேசுறேன். நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடாமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிட்ட அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கிறீங்களா? நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆண்டுக்காண்டு இந்த கடைகளை நீ குறைக்க போறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நான் குறைப்போம்
என்று நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்களா? ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். மாண்பு எதிர்க்கட்சி பேசுங்க. நம்முடைய இன்னொன்று அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக தான் நல்லா பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிற போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன், ஊழல்னு யார் பேசினாலும் சரி அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தை வரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல்னு சொன்னா உங்ககிட்ட கூட கொடுக்கட்ட சான்று யாரா இருந்தாலும் ஏற்கனவே சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாஸ்மாகில் சென்ற ஆட்சி காலத்தில் ஊழலை குறைத்ததால் வருமானம் அதிகரித்தது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். உடனே நீங்கள் மற்ற திமுக சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நீண்ட நெடிய விவரமான அறிக்கையை, நீண்ட நெடிய ஆதாரத்துடன் ஒரு அறிக்கையை எந்தெந்த விதத்தில் யார் யார் அந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கி இருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும், எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது அந்த ஆதாரம். பிளஸ் அந்த மக்களே சாட்சி. நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், சீக்கிரமா முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. மானிய கோரிக்கை உள்ளே நான் போல இன்னும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்குறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன்
லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள் கொஞ்சம் இளைப்பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026 வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி.